காலம் செய்த கோலம் என்று பல விஷயங்கள் நாம் பேசுகிறோம். நம்மளோட கலாச்சாரம் பழக்கவழக்கங்கள் பற்றி. உணவு பழக்கத்தில் இந்த காலம் செய்த கோலம் பெரும் அலங்கோலமாக போய் கொண்டிருக்கிறது. இன்று அனைவருமே நம்முடைய சவுத் இந்தியன் முறைப்படி சாம்பார், ரசம், மோர் சாதம், காய்கறி இப்படி சாப்பிட்றதை விட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அவிச்ச பிரியாணி தான் சாப்பிட விரும்புகிறாங்க. பிரியாணி கல்ச்சருங்கிறது ஒரு விதத்தில் பார்த்தா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் தான், அது ஒரு விதத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் தான். ஏதோ பிரியாணியை வாங்கி நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு. சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாம்பாரை ஊற்றி நல்ல மைய பிசைஞ்சு அதோட காய்கறி தொட்டுன்னு சாப்பிட்ற பழக்கம் குறையிறது நல்லது தானா? நிச்சயமாக நல்லதில்லை. இந்த பிரியாணியில் கொழுப்பு ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஒபிசிட்டி வந்துடும், ஓவர் வெயிட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு ஒழுங்காக ஒரு பద్ధதியாக ஒரு சிஸ்டமாக சாப்பிட்றதுங்கிற ஒரு விதமே மறைந்து போய்விடும். நம்முடைய தென்னிந்திய உணவு என்பது இயல்பாகவே ஒரு பேலன்ஸ்டு டயட்டு. ஏன்னா அதில் பருப்பு இருக்குது, நெய் இருக்குது, பலவிதமான மூலிகை பொருள் இருக்குது, மிளகு, சீரகம் இருக்குது, இஞ்சி இருக்குது, கொத்தமல்லி, கருவேப்பிலை இப்படி பலரும் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறோன்னு, அதாவது உடம்போட ஏஜிங் ப்ராசஸ்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் குறைக்கக்கூடிய சக்தியெல்லாம் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற கொழுப்புன்னு இதயத்தில் போய் அடைத்து கொள்ளும் என்று யாருக்குமே தெரிவதில்லை. அதை ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள். ஸோ ஒரு காய்கறி பண்ணி போட்டால் கூட ஒரு முட்டைக்கோஸ் கறியை எத்தனை குழந்தைகள் வெறுக்கிறது பார்த்துருக்கீங்களா? சாப்பிடவே சாப்பிடாது. முட்டைக்கோஸுக்கு ஹிந்தியில் பத்தா கோபி என்று பேர். பத்தா என்ற இலை. அந்த கோபி இன்னொரு கோபி காலிஃப்ளவர். அதனால இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன். அதாவது முட்டைக்கோஸ் சாதம் எப்படி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல எப்போவும் மாதிரி அடுப்பில் எண்ணெயை வைத்து தாளித்து கொள்ளுங்கள். இதற்கு தேங்காய் எண்ணெய் தாளித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வைத்து ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் வைத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, நீளமாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பெருங்காயம் தேவைப்பட்டால் போட்டுங்க, தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா அது கடுகெல்லாம் வெடித்த பிறகு வழக்கம் போல் முட்டைக்கோசை போட்டு வேக விட்டு கறி பண்ணி விடுங்கள். அதுக்கு தேங்காய் போட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையான உப்பு போடுங்கள். இந்த கறி ரெடியான பிறகு இப்போ இந்த குழந்தைய கூப்பிட்டு சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றி கறி சாப்பிட்னா சோம்பல் படும். அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எடுத்து வைத்த சாதத்தை எடுத்து அந்த சாதத்தை இந்த இந்த முட்டைக்கோசை கறியை போட்டு கிளறி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தரையை பொடி பொடியாக நறுக்கி போட்டு ஒரு பவுலில், கிளாஸ் பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஆனியன் ரைத்தா, தயிர் பச்சடி கொடுத்தீங்க என்றால் வெறுவென்று உள்ளே போய்விடும். அது தோனியே ஆகாத முட்டைக்கோசு தோனி மாதிரி விறுவிறுப்பான கிரிக்கெட் மாதிரி உள்ளே போயிடும். செய்து தான் பாருங்கள்.